தன்னை களல் நாளும் மறவாமல் அழியாளும் மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. சுந்தர மாலையன் வாழ்வும் ஐந்தாரில் ஸ்வர்க்க வைப்பு மந்திர ஞாலங்கனாவன கண்டு இணையடிக்கே அந்தமில்லா காதலும் ஆராத இன்பம் அமர்ந்திருக்க தந்தருள் கோமுத்தி முத்தி வஞ்சாக்கர சற்குருவே. கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே பிஞ்சகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவான் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுது நீங்காமல் எமதுளத்தின் சிரத்தில் ஓதியிடு நாவினில் என்று முன்னி வைத்தே உரைப்பான். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய பெரும் கருணையினாலும் குருநாதருடைய ஆசீர்வாதத்தினாலும் நாம் இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற திருவருட்பயன் என்னும் நூலின் ஞான ஆசிரியர் உமாபதி சிவம் ஐயா அவர்களுடைய பெரும் கருணையினாலும் பெரும் ஆசீர்வாதத்தினாலும் அடியார் பெருமக்களுடைய அனைவருடைய திருவடித்தாள்களையும் வணங்கி நாம் சிந்தித்து வருகின்ற திருவருட்பயன் என்னும் சாத்திர நூலை தொடர்ந்து சிந்திக்கலாம் என்று உரையை தொடங்குகின்றேன். திருச்சிற்றம்பலம். நாம் இந்த திருவருட்பயன் என்னும் சாத்திர நூலிலே இதுவரை பொது அதிகாரணமாக 5 அதிகாரங்களை நாம் சிந்தித்தோம். இப்பொழுது நாம் சிந்திக்க இருப்பது சிறப்பு அதிகாரமாக இருக்கக்கூடிய அதிகாரங்களை சிந்திக்க இருக்கின்றோம். இந்த பொது அதிகாரத்தில் முதல் 5 அதிகாரத்தில் முதலில் பதிமுது நிலை இறைவனை பற்றி சிந்தித்தோம். 2வது அதிகாரமாக உயிர் அவை நிலை உயிர்களை பற்றி சிந்தித்தோம். 3வதாக இருள் மல நிலை என்ற அதிகார தலைப்பிலே இருளை பற்றி சிந்தித்தோம். 4வதாக இருள் என்பதில் ஆணவம், கண்மம், மாயை 3ஐயும் குறித்து சிந்தித்தோம். 4வது அதிகாரமாக அருள் அது நிலை அருளின் தன்மையை குறித்து சிந்தித்தோம். 5வதாக அருள் உரு நிலை அந்த அருள் எப்படி உருவெடுத்து வரும் என்கின்ற நிலையை சிந்தித்தோம். மொத்தம் 50 பாடல்களாக சிந்தித்து இருக்கின்றோம். இப்பொழுது சிறப்பு அதிகாரமாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த சிறப்பு அதிகாரத்திலும் 5 அதிகாரங்கள் இருக்கின்றன. சிறப்பு அதிகாரமாக 5 அதிகாரங்கள் இருக்கப்படுகின்றன. இந்த சிறப்பு அதிகாரத்தில் முதலில் அறியும் நெறி, அடுத்ததாக உயிர் விளக்கம், இன்புறு நிலை, 5 எழுத்தருள் நிலை, அடுத்து அணைந்தோர் தன்மை என்று 5 அதிகாரங்கள் இருக்கின்றன. இப்பொழுது நாம் முதலில் சிந்திக்க இருப்பது இந்த அறியும் நெறி அப்படிங்கிற 6வது அதிகாரத்தை சிந்திக்க இருக்கின்றோம். இதுவரை முதல் 5 அதிகாரங்களில் முதல் அதிகாரத்தில் ஒப்பற்ற பதியின் இருப்பையும், நமக்கு பதிக்கு ஒப்பே கிடையாது, அதனால ஒப்பற்ற பதியின் இருப்பையும் பொது இலக்கணமும் பொது மற்றும் இலக்கணமும் உணர்த்தப்பட்டது. அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய இலக்கணம் எப்படிப்பட்டது என்று உணர்த்தப்பட்டது. 2வது அதிகாரத்தில் அப்பதியால் ஆளப்படும் பசுக்களின் அளவும், அவருடைய ஆள்கைக்கு உள்ளே இருக்கக்கூடியதான் நாம் பசுக்கள், ஆன்மாக்கள், நாம் எல்லாரும் அடிமைகள். இந்த அடிமைகளின் அளவும் வகையும் வேறுபாடும் அறிவின் தன்மையும் இலக்கணமும் உணர்த்தப்பட்டது. அப்படின்னா நமக்கு எத்தனை ஆன்மாக்கள் இருக்குங்கிறத அளவு சொல்லி இருந்தது, எத்தனை வகையா இருக்குங்கிறத வகையை சொல்லி இருந்தது, அதுல என்னென்ன வேறுபாடு இருக்குங்கிறத வேறுபாடை பத்தி பார்த்தோம். அறிவின் தன்மை, நம்ம அறிவுல எப்படி எப்படி வித்தியாசம் இருக்குங்கிறத அறிவின் தன்மையை பார்த்தோம், இலக்கணத்தையும் பார்த்தோம். இது 2வது அதிகாரமாக நாம் பார்க்கப்பட்டது. 3வது அதிகாரம் ஆன்மாவின் இயல்பு நிலையும் செயற்கை நிலையும் அதற்கு காரணமான பொருளும் அதனின்று மீளுவதற்கு உதவும் பொருளும் உணர்த்தி அனாதி மலத்தின் இருப்பு இலக்கணத்தோடு ஆகந்துக மலத்தின் தன்மைகளும் உணர்த்தப்பட்டன.
அப்ப இதுல மூன்றாவது அதிகாரத்துல எப்படின்னா ஆன்மாவின் இயல்பு நிலை நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா அந்த ஆணவம் நம்ம என்ன செய்யுது அப்படிங்கறதுனால அதுல இயல்பு நிலையை சொல்லி, இது செயற்கையா இயற்கையா அப்படிங்கிறதுக்கு செயற்கை நிலையும் அதற்கு காரணமான பொருள் என்னது அப்படிங்கிறதற்கும் அதிலிருந்து மீளுவதற்கு உதவும் பொருளாகிய அந்த சிறு விளக்காக கொடுக்கப்பட்ட மாயை கண்மத்தையும் பார்த்தோம். சரியா? அதை குறித்து பார்த்தோம். அப்ப ஆணவம் கண்மம் மாயைங்கிறத குறித்து பார்த்தோம். நான்காவது அதிகாரத்துல ஆன்மாவை இப்பந்தத்தில் இருந்து விடுவிக்கும் அருளின் இலக்கணம், நம்மகிட்ட இந்த பந்தத்துல இருந்து விடுவிக்கக்கூடிய அருள், அந்த அருளின் இலக்கணமும் அதை அறியாத உயிரின் இழிவும் உணர்த்தப்பட்டன. நம்ம விடுவிக்கிறதுக்கு அருள் இருக்குது, ஆனா அதை அறியலன்னா இந்த ஆன்மாவின் இழிவை குறித்தும் சொல்லப்பட்டிருந்தது. ஐந்தாவது அதிகாரத்துல அருள் குருவின் உருவும் பெருமையும் செயலும் இன்றியமையாமையையும் உணர்த்தப்பட்டது. ஏன்னா ஒரு குரு வாராரு அப்படின்னா அவர் எப்படி உருவுல இருந்து வாராரு, ஏன்னா நமக்கு மட்டும் அல்ல எல்லாத்துக்கும் அதுல சொன்னாங்க. சரியா? அப்ப குருவின் உருவத்தையும் பெருமையையும், அவருடைய பெருமை எப்படிப்பட்டது, அவர் எப்படி செயல்படுவார், அவருடைய இன்றியமையாமை, அவர் வரலன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத குறிச்சும் நாம் அதுல பார்த்தோம். இனி நமக்கு ஞான குரு வந்தா, இப்போ குருவுடைய நம்ம வருகையை சொல்லி பார்த்தோம் ஐந்தாவது அதிகாரத்துல. அப்படி வந்தால் அவர் நமக்கு எதை உணர்த்துவார் அப்படிங்கிறதையெல்லாம் சிந்திக்கணும் இல்லையா? அதைத்தான் இந்த அதிகாரங்களில் இருந்து சிந்திக்க போறோம். அப்ப உண்மை விளக்குங்கிற நூல்ல நம்ம ஞான ஆசிரியர் மனவாசகம் கடந்தார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பொய்காட்டி அப்படின்னு சொல்லியிருந்தார். பொய்காட்டி, அப்ப முதல்ல பொய்யை காட்ட தெரிய வேண்டும். எது உண்மை எது பொய் அப்படின்னா தான், பொய்யை சுட்டி காட்டினால்தான் அதுல இருந்து நம்ம விடுபட முடியும். அதனால பொய் காட்டி. ஏன் அப்படின்னா இந்த உலகு உடல் அதன் பயன்களின் நிலையாமையை உணர்த்தி. ஏன்னா இந்த நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், 1000 வருஷம் வாழ்வோம் இல்ல 10,000 வருஷம் வாழ்வோம்னுக்கிட்டு எதுக்கும் விட்டு கொடுக்காம இருந்துகிட்டு இருக்கிறோம். சரியா? அப்பா அம்மா கூட விட்டு கொடுக்கறது கிடையாது, அண்ணன் தம்பிக்குள்ள விட்டு கொடுக்கறது கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட விட்டு கொடுக்கறது கிடையாது. எல்லாம் நிலையாமைங்கிறது அறியாமையினால இப்படி எல்லாம் விட்டு கொடுக்காம இருக்கிறோம். அதுக்கடுத்து இந்த உடல் தான் முக்கியம் அப்படின்னுட்டு இந்த உடலையும் அவ்வளவு பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உடலுக்கு அவ்வளவு மேக்கப் போடுறோம், அவ்வளவு தீனி போடுறோம், என்னென்னலாமோ செய்யறோம். சரியா? அப்ப இந்த உலக மேலேயே ஆசை வைத்திருக்கிறோம். அதான் பொய் காட்டி, இதெல்லாம் பொய்ன்னு காட்டினாரு. பொய் அகற்றி அவற்றின் மேலுள்ள பற்றுகளை களைந்து, அத பாசம் நீக்கம் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் களைந்தா என்னது? பாச நீக்கம். ஏன்னா பொய் காட்டி பொய் அகற்றி போத ஆனந்த பொருள். சரியா? அப்ப மெய் போத பொருளையும் காட்டி, அது அருள் விளக்கம். உண்மை எது, இது தவறு எது அப்படிங்கிறதுனால உண்மை அறிவை வெளிப்படுத்துவது பொய் மெய் போதம் காட்டி. ஆனந்த பொருளை தாம் கண்டவாறு காட்டுவார். ஏன்னா ஒருத்தங்க அனுபவித்திருந்தால்தான் அதை இன்னொருவர்களுக்கு அந்த அனுபவபூர்வமாக பகிர முடியும். இப்ப புத்தக புழுவா இருந்துட்டு புத்தகத்துல படிச்சதெல்லாம் ஒப்பிக்கிறதுல அது பிரயோஜனமே கிடையாது. அப்ப நமக்கு முதல்ல அந்த அனுபவம் நிகழ வேண்டும். அந்த அனுபவம் இருந்தால்தான் அடுத்தவங்களுக்கும் அந்த அனுபவத்தை உணர்த்த முடியும். சொல்லுவதல்ல, உணர்த்த. சரியா? அப்ப அந்த கண்டவாறே பொருளை தாம் கண்டவாறே அவர்களுக்கு உணர்த்துவார். அது ஆனந்த விளக்கம், இன்புறு நிலையை உணர்த்துவது. இவ் அனுபவ செய்திகளை உமாபதி சிவம் அவர்களும் தம் சிவப்பிரகாசத்தில் ஆன்மா தேசுர மருவும் ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆசிலா ஆன்ம லாபம், மூன்றும் பாசமது அகல, ஞானம் பற்றல், தான் பணியை நீத்தல், ஏசில் நேயத்து அழுந்தல் அப்படின்னு மூன்றா சொல்லி இருக்கிறாரு உமாபதி சிவமையா அவர்களும் அந்த சிவப்பிரகாசத்துல சொல்லி இருக்கிறாரு. அது நம்ம அடுத்த பாடங்களா படிக்கும்போது விரிவாக அதலையும் பார்க்கலாம். இதையே இந்த சிவப்பிரகாசத்துக்கு வழி நூலாயும் சிவஞான் ஞான போதத்திற்கு புடை நூலாயும் உள்ள இந்நூலில், இந்த நூல்ல 50 குறள்பாக்களாலும் அதை 5 அதிகாரங்களாலும் வகுத்து காட்டுகிறார். அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இவ்வுடம்பின் உள்ளும் புறமும் உள்ள கருவிகளின் தன்மையையும் உடம்பின் தன்மையையும் உலகின் தன்மையையும் உணர்த்துதல். இது தத்துவ ரூபம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உள்ளும் புறமும் உள்ள கருவிகளின் தன்மையும், நமக்கு உள்ள அகக்கருவிகள் இருக்குது, புறக்கருவிகளாக இந்த கை கால் எல்லாமே இருக்குது, கண்ணு மூக்கண்ணு இதெல்லாம் புறக்கருவிகள். அகக்கருவிகள் அந்த கரணங்கள் இன்னும் இருக்குது. அப்ப இந்த உள்ளும் புறமும் உள்ள கருவிகளின் தன்மைகளையும் உடம்பின் தன்மையும், நம்ம உடம்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிற தன்மையையும் உலகின் தன்மையும், இது எல்லாத்தையும் இந்த மூணையும் உணர்த்துறதுக்கு பேரு தத்துவ ரூபம் அப்படின்னு சொல்றாரு.
இவை எல்லாம் அறிவு விளங்குவதற்கு உதவுபவை ஆயினும் அவை சடம் என்று உணர்தல். இது எல்லாம் நமக்கு உதவி செய்து சரி, ஆனாலும் உதவி செய்தாலும் இது எல்லாம் என்னதுதான் அப்படின்னா சடப்பொருள்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த சடப்பொருள்கள் இதை பார்ப்பதை தத்துவ தரிசனம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பின்பு நாம் இவற்றை வேறான அறிவு பொருள், அவை நம்மால் அனுபவிக்கப்படுபவை என உணர்தல் ஆன்ம ரூபம். ஏன்னா இது எல்லாம் நாம் கிடையாது, நம்மளை விட இதெல்லாம் வேறான பொருள், நாம் அறிவு பொருள் என்று உணர்தலும் அவது எல்லாம் சடப்பொருள் என்று நம்மால் அனுபவிக்கப்படக்கூடிய பொருள்கள் என்று உணர்தலும் ஆன்ம ரூபம். இது ஆன்ம ரூபம். அப்போ தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், ஆன்ம ரூபம். இது மூணா பார்த்திருக்கு. அடுத்து குரு உபதேசத்தால், குரு வந்திருக்கிறாருன்னு நம்ம 5வது அதிகாரத்துல பார்த்தோம். அப்ப அந்த குரு உபதேசத்தால் என்ன நடக்கும் அப்படின்னா சிவரூபத்தால் கருவிகளும் உடலும் உலகும் நமக்கு பகை துன்ப காரணங்கள் அப்படின்னு அந்த அப்படின்னு தனியா பிரித்து நாம் யாருக்கு உறவு பொருள் அப்படின்னா சிவத்தையே நுகர வேண்டும், சிவம் தான் நமக்கு இயற்கை, அதுதான் உணரக்கூடிய பொருள், உறவு பொருள் அப்படிங்கிறது ஆன்ம தரிசனம். அப்போ குரு வந்துதான் நமக்கு எது பகை எது உறவு அப்படின்னு நமக்கு சொல்லி தருவாரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது ஆன்ம தரிசனம். பின் விட வேண்டிய துன்ப பொருளை விடுவதற்கும் பெற வேண்டிய இன்ப பொருளை பற்றுவதற்குமான சாதனத்தை பெற்று சாதிக்குமாறு சாதித்து சாத்திய ஞானமாகிய ஆன்ம சுத்தி என்னும் பாச நீக்கமும் தான் பணியை நீத்தலால் அருள் விளக்கம் என்னும் சிவ யோகமும் பெறுதல். அப்போ குரு வந்த பிறகு நம்ம எதை பிடிக்கணும், எது நமக்கு துன்பம் தரக்கூடியது எது இன்பம் தரக்கூடியதுன்னு ரெண்டையும் பிரித்து சொல்லி துன்ப பொருளை விடுவித்து நாம் பற்ற வேண்டிய பொருளை பற்றுவதற்கு, ஏன்னா பற்றுவதற்கு ஏதாவது ஒரு சாதனம் வேணும்ல. இப்ப தண்ணி கொடுக்கிறோம் அப்படின்னா அதை குடிக்கிறதுக்கு ஒரு கலன் வேணும், பாத்திரம் வேணும், பாத்திரத்தை வைத்துதான் குடிக்க முடியும். இல்லைன்னா கைங்கிற ஒரு கலன் வேணும், கையை ஒரு கலன் தானே பிடிப்போம், கை ஏந்தி குடிக்கிறதோ அது ஒரு கலனாக தான் பயன்படுது. அப்போ அதை ஏந்துவதற்கு ஒரு கலன் வேண்டும், அந்த கலன் என்னது, பற்றுவதற்குண்ட கலன் என்னது அப்படிங்கிறதுக்குண்டான அந்த சாதனம், அதை பெற வேண்டியதற்குண்டான அந்த இது சாதனம், அதான் எழுத்து, பஞ்ச எழுத்துக்கள். பெற வேண்டிய இன்பப் பொருளை பற்றுவதற்கு சாதனத்தை பெற்று சாதிக்குமாறு, அதை பெற்றால் மட்டும் போதாது, அதை தொடர்ந்து சாதிக்கவும் வேண்டும். சாதித்து அந்த சாத்தியத்தினால் பெறக்கூடிய ஞானமாகிய ஆன்ம சுத்தி என்னும் பாச நீக்கமும் தான் பணியை நீத்தலால் அருள் விளக்கமும். அப்போ பாசம் நீங்குது, அருள் விளக்கம் பெறுகிறது, அது சிவயோகம். அதை சிவயோகம் பெறுதல் அப்படிங்கிறோம். அடுத்ததாக பின் முடிந்த பயனாகிய ஞேயம் என்னும் சிவத்தில் ஆன்மா அருள் விளக்கம் என்னும் ஞானத்தால் அழுந்துதல், அது சிவபோகம் அப்படின்னு முடிக்கிறாரு. இவற்றுடன் இதற்கு சாதனமும் பயன் நிலைத்ததற்கும் கருவியாகிய அஞ்செழுத்தும் இம்முடிந்த பயனை இவ்வுடம்போடு கூடி இங்கேயே பெற்றாராது தன்மையும் கூறி அதிகாரத்தை நிறைவு செய்கிறார். இப்போ ஆன்ம தரிசனம் அப்படின்னு பார்த்தோம், அது எதை குறிக்குது அப்படின்னா அறியும் நெறி அப்படிங்கிற 6வது அதிகாரத்தை குறிப்பதாக இருக்கிறது. ஆன்ம சுத்தி அப்படின்னு பார்த்தோம், இந்த ஆன்ம சுத்தி அது எதை குறிக்குதுன்னா உயிர் விளக்கம் அப்படிங்கிற 7வது அதிகாரத்தை குறித்து வருகிறது. ஆன்ம லாபம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்தோம், அது எதை குறித்து வருகிறதுனா இன்புறு நிலை என்னும் 8வது அதிகாரத்தை குறிக்கிறது. கருவியாகிய, இதற்கெல்லாம் கருவியாக இருக்கக்கூடிய 5 எழுத்து அப்படின்னு பாக்குறோம், அது 5 எழுத்து அருள் நிலை அதிகாரம் அப்படின்னு 9வது அதிகாரமாக பார்க்கிறோம். இதனால் முடிந்த பயனை இவ்வுடம்போடு கூடி இங்கேயே பெற்றோரது தன்மை, அது அணைந்தோர் தன்மை என்னும் 10வது அதிகாரத்தை குறிக்கிறது. அப்ப இந்த கடைசி 5 அதிகாரங்களும் சிறப்பு அதிகாரமாக பார்க்கப்படுகிறது. ஏன் அது பொது அதிகாரம், இது சிறப்பு அதிகாரம் அப்படின்னா பொது அதிகாரம் எல்லாமே ஆராய்ச்சி அதிகாரமாக இருக்கக்கூடியது, இந்த சிறப்பு அதிகாரங்கள் எல்லாமே அனுபவமாக வரக்கூடியது. அதனாலதான் இது சிறப்பு அதிகாரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சிறப்பு அதிகாரத்துல நாம் எப்படி இதையெல்லாம் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு 4 படிநிலைகளாக இருக்கின்றது.
அந்த 4 படிநிலைகள் எல்லாம் எது என்றால் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல் அப்படின்னு 4ஆக இருக்கின்றது. முதல்ல நாம் கேட்டலை குறித்து சிந்திக்கலாம். கேட்டல் என்பது அப்படி என்றால், பக்குவம் வாய்ந்த உத்தமனாகிய மாணாக்கனுக்கு ஞான ஆசிரியர் எப்படி உணர்த்துவார் என்றால், நீ உனது உடம்பு ஐம்பொறிகள் முதலிய கருவி கூட்டத்தில் அகப்பட்டு அவற்றோடு வேற்றுமையின்றி அவையே நான் என மயங்கி நிற்கின்றாய். அவற்றிற்கே தோற்றமும் உண்டு, வளர்ச்சியும் உண்டு, அழிவும் உண்டு, பசி, தாகம், நோய் முதலியன எல்லாம் அவற்றிற்கே உண்டு அப்படின்னு சொல்றாரு. அப்போ முதல்ல நம்ம அந்த உடம்பு, இந்த ஐம்பொறிகள், சரி, அந்த கருவி கூட்டத்து கூட நம்ம ஆன்மா இருக்குது. அப்ப அந்த உடம்புக்கு உள்ளதான் எது இருக்குது? ஆன்மா இருக்குது. அந்த அறிவுல, ஆன்மா அறிவுல இருக்குது. ஆன்மாவுல அந்த அறிவுல இது இதாகுது. இந்த உடம்பு, கருவிகள் இது கூட இந்த ஆன்மா அகப்பட்டு இந்த உடம்பு கூட உள்ள இருக்கிறதுனால இது எல்லாம் என்னதுன்னு நினைக்குதுன்னா, இந்த உடம்பு தான் நான், இந்த கருவிகள் தான் நான் அப்படின்னு நினைக்குது, மயங்கி நிக்குது. அதனால இந்த ஞான ஆசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவற்றிற்கு, இந்த உடம்புக்கு தான் தோற்றமும் உண்டு, அழிவும் உண்டு, வளர்ச்சியும் உண்டு, பசி, தாகம், நோய் எல்லாம் இந்த உடம்புக்குத்தான், கருவிகளுக்குத்தான் உண்டே தவிர ஆன்மாவிற்கு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப உயிராகிய இவையெல்லாம் உண்மையில் இல்லையாகவும் உனக்கு கிடையாது, சரியா? உனக்கு இல்லையாகவும் நீ அக்கருவிகளோடு ஒற்றுமைப்பட்டு நின்றதனால் அவற்றிற்குரிய அத்தன்மைகளையே உன்னுடைய தன்மைகள் என கருதி நிற்கின்றாய். நான் பிறந்தேன், நான் வளர்ந்தேன், நான் மெலிந்தேன், எனக்கு பசிக்கின்றது, எனக்கு நோய் இருக்கின்றது, என்னுடைய நோய் சரியாகிவிட்டது, அப்படி என்று எல்லாம் எனக்கு நான் என்று அதையே நீயாக உணர்ந்து நிற்கின்றாய். அது எல்லாம் உன்னுடைய அறியாமையாகும் அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாம் அறியாமையாகும். நீயோ சித்து பொருள். நீ எப்படிப்பட்டவன் என்றால், நீ சித்து பொருள். உனக்கு தோற்றம் ஏது, அழிவு ஏது? உனக்கு தோற்றமும் கிடையாது, அழிவும் கிடையாது. இது எல்லாம் சடத்திற்குத்தான் உண்டு. இந்த தன்மைகள் எல்லாம், தோற்றம், அழிவு, மற்ற வளர்ச்சி எல்லாம் சடத்திற்குத்தான். சடம் ஒரு காலத்தில் வளரும், தோன்றி வளர்ந்து தேயும், அழியும். இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் சடத்திற்குண்டானது. உடம்பாகிய முதலியவற்றிற்கு இம்மாற்றங்கள் உண்டு. உனக்கு யாதொரு மாற்றமும் இல்லை. சித்தாகிய நீ யாருடன் சேர வேண்டும்? இந்த அசத்து சடப்பொருள்கள் கூடயா என்றால் இல்லை. நீ சித்து பொருட்கள் கூட சேர வேண்டும். சித்து பொருள்கள் கூட சேருவதே உனக்கு இயற்கை. அந்த சித்து பொருள் யார் என்றால் சிவம். அந்த சிவத்தின் கூட நீ சேர வேண்டும். அதுவே உனக்கு இயற்கை, அதுவே உன் இனம். இனமல்லாத சடப்பொருள்களாகிய கருவி கூட்டங்களின் தொடர்பை விட்டொழிப்பாயாக. அதிலிருந்து நீ விடுபட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சிவத்தை சார்ந்து சிவத்தின் தன்மைகளை உன்னுடையனவாக பெற்று வரம்பிலா இன்பத்தை என்றும் ஒரு நிலையாய் இருப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, சிவத்து கூட சேர்ந்து விட்டோம் என்றால் நாம் நிரந்தரமாக நிலையாக இருப்போம். இந்த சடப்பொருள்கள் கூட சேர்ந்தால் நாம் போக்குவரவிற்கு உட்பட்டு பிறந்து இறந்து என்று போக்குவரவில் உட்பட்டு நிலையில்லாத தன்மையை அடைவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இப்படிப்பட்ட தன்மையை யாரு சொல்றா அப்படின்னா, ஞான ஆசிரியர் உபதேசிக்கின்றார். இந்த ஞான ஆசிரியர் மாணவனுக்கு இப்படி உபதேசிக்கின்றார். இப்படி மாணவனுக்கு உபதேசித்த உடனே இந்த கேட்ட மாணவர்கள் இருக்கின்றார்கள் இல்லையா, இந்த மாணவர்களில் மிகு சத்தினிபாதம் உடையவராய் இருப்பின் அப்பொழுதே கருவிகரணங்களை கண்டு வேறாக கண்டு ஆன்ம தரிசனமும் ஆன்ம சுத்தியும் விரைவாக நிகழப்பெற்று வேறு எவற்றிலும் பற்றில்லாதவராய் சிவபெருமானது திருவடி ஒன்றையே பற்றி கொண்டு ஆன்ம லாபம் என்னும் பேரின்பத்தை பெறுவர். அப்போ மிகு சக்தினிபாதர் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்திருக்கிறோம். அது என்னதுன்னு அடுத்தடுத்ததுல பார்ப்போம். மிகு சக்தினிபாதர் பெற்றவர்கள் இந்த உடம்பு கருவி கரணங்கள் எல்லாம் வேறானது, நாம் தனித்துவம் வாய்ந்தவர்கள் அப்படின்னு உணர்ந்து ஆன்ம தரிசனத்தை பெற்று ஆன்ம சுத்தி அடைந்து விரைவாக, இதெல்லாம் விறுவிறுன்னு நடக்கும், விரைவாக பெற்று வேறு எவற்றிலும் பற்று இருக்காது. அவங்களுக்கு பெருமான் மேல மட்டும்தான் பற்று இருக்கும். அதையே ஒன்றை பற்றி கொண்டு ஆன்ம லாபம் என்னும் பேரின்பத்தை பெறுவாங்க. அவங்க உடனே முக்தி பேறு அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது.
அதிதீவிர நிலையில் உள்ள இவர்களுக்கு, அதை விட கொஞ்சம் தரம் குறைந்தவர்களுக்கு, தீவிரமாக அதிதீவிரமாக இருப்பாங்க, அவங்களுக்கு கேட்ட பொழுதே பாச நீக்கமும் சிவப்பேரும் உண்டாகிவிடும். அவங்களுக்கு பாச நீக்கமும் சிவப்பேரும் உண்டாகும். ஆனால் அந்த ஆன்ம லாபம் உடனே கிடைக்காது. அவங்க சாதனை செய்ய வேண்டும். ஏனையோருக்கும் இந்நிலையே உடனே வாய்ப்பதில்லை. அதுக்கு அடுத்த கீழே இருக்கவங்களுக்கு எல்லாம் இது உடனே வாய்ப்பதில்லை. அவர்கள் கேட்டலின் பின்னர் சிந்தித்தல் தெளிதல் என்ற படிநிலைகளில் சில காலம் நின்று முடிவில் சிவத்தை பெறுவர். அப்ப அவங்களுக்காக தான் இந்த கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல்ங்கிற படிமுறைகளை வைத்திருக்கின்றாரு. அது எல்லாம் யாருக்கு அப்படின்னா நமக்கு தான், நம்மள போன்ற இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு தான். ஏன்னா நமக்கெல்லாம் குரு உபதேசம் சொன்ன உடனே நமக்கு என்ன வருவதில்லை, நமக்கு முக்தி பேரு கிடைப்பதில்லை. நம்ம எல்லாம் எப்படிதான் இருக்கிறோம்னா படிமுறையில தான் அறிந்து கொண்டு இருக்கின்றோம். அப்போ அந்த உபதேசத்தை கேட்ட மாணவர்கள்ல கடையாய மாணவர்களாகத்தான் நாம் இருக்கின்றோம். அதனாலதான் நமக்கு இந்த கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல் அப்படின்னு படிமுறையாக வச்சிருக்கிறாரு. அந்த படிமுறையாக வைக்கும் போது இந்த அதிகாரங்கள்ல எப்படி எப்படி நிகழ்கிறது அப்படிங்கிறதான் இந்த அதிகாரங்கள்ல நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அறியும் நெறியாவது, இப்ப குரு நமக்கு உபதேசம் செய்யறாரு, அறிகிறார், அறிவிக்கின்றார். அறியும் நெறியாவது ஞானாசிரியர் அறிவுறுத்திய அருள்மொழியின் பொருளை சிந்தித்து உணரும் முறைமை. அதுதான் சிந்தித்தல். நம்ம மீள மீள சிந்திக்கிறது. என்ன சொன்னாரு, எப்படி சொன்னாரு, ஏன் சொன்னாரு, நமக்கு எப்படி விளங்கணும் அத அப்படிங்கறத சிந்திப்பதுதான் இந்த சிந்தித்தல் அப்படிங்கிறது. ஆசிரியன் உபதேசத்தை பெற்று நான் யார் என்பதை சிந்திக்கின்ற பொழுது இந்த உடம்பு நான் அல்ல, ஐம்பொறிகள் நான் அல்ல, நாடி நரம்புகள் நான் அல்ல என்று இவ்வாறு கருவிகளை ஒவ்வொன்றாக கழித்து கொண்டே செல்லும் நிலைதான் இந்த சிந்தித்தல் நிலை. அப்போ உடம்பு நான் கிடையாது, இந்த கருவிகள் நான் கிடையாது, இந்த நாடி நரம்புகள் நான் கிடையாது அப்படின்னு ஒவ்வொன்றா கழித்து கொண்டே வருகின்றோம். ஒவ்வொரு இதுல இருந்தும் நாம் விடுபட்டு வருகிறோம். அப்படி விடுபட்டு வரும் பொழுது எது மிஞ்சி நிற்பது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இவற்றுள் ஒரு பொருளையும் நான் என கொள்ளுதல் கூடாமையால் உண்மையில் நான் யார் என்பதை அறியும் வேட்கை மேலும் எழும். இப்ப நாங்க இந்த உடம்பு கிடையாது, நம்ம கிடையாதுன்னு சொல்லியாச்சு. அடுத்து நாடி நரம்புகள் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. இந்த எலும்பு கிளும்பு சதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. ஐம்பொறிகள் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. அப்ப இப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லும் போது இந்த ஆன்மாவுக்கு என்ன வேட்கை வருதுன்னா, அப்ப நாம் யார் அப்படிங்கிறதை சிந்திப்பதற்கு அதிக ஆர்வம் வரும். அந்த ஆர்வத்தின் மேலே வேட்கையினால மேலும் மேலும் எழுகிறதுனால மேலும் நாம் யாருங்கிறதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற வேட்கை சிந்திக்குது. இந்நிலையில் நான் யார் என்னும் இந்த ஆராய்ச்சி அறிவு நமக்கு எப்படி உண்டாயிற்று? இப்ப சிந்திக்கிறோம் இல்லையா, நாம் யாருங்கிறது சிந்திக்கிறோம். ஏன்னா உடம்பு கிடையாதுன்னு சொல்லிட்டோம், கருவிகள் கிடையாதுன்னு சொல்லிட்டோம், எலும்பு சதை எல்லாமே கிடையாதுன்னு சொல்லிட்டோம். அப்ப நாம் யார் அப்படிங்கிறது நமக்கு இந்த அறிவு எப்படி உண்டாயிற்று? இந்த ஆராய்ச்சி அறிவு, அதான் முதல்ல ஆராய்ச்சி. சரி, அந்த ஆராய்ச்சி அறிவு எப்படி உண்டாயிற்று இந்த என்ற சிந்தனை வரும். முதல்ல அந்த சிந்தனை வரும். இந்த ஆராய்ச்சி உணர்வு உடம்பின் அகத்தும் புறத்தும் உள்ள கருவிகளால் உண்டாகி இருத்தல் இயலாது. ஏன்னா இது புறத்தும் அகத்தும் உள்ள கருவிகளால நிகழப்பட்டது கிடையாது. ஏனெனில் அக்கருவிகள் எல்லாம் புறப்பொருளை பற்றிய உணர்வை தருமே என்று மெய் உணர்வை தர மாட்டா. நமக்கு இந்த கருவிகள் எல்லாம் எதை சொல்லும் அப்படின்னா புறவிடயத்தை தான் நமக்கு இந்த கருவிகள் காட்டும், நமக்கு மெய்யை உணர வைக்காது அப்படின்னு சொல்றாரு. அவ்வாறாக நான் யார் என்ற ஆராய்ச்சி உணர்வும் நான் இந்த உடம்பு முதலிய பொருள்களும் எதுவும் அல்ல என்னும் துணிவு உணர்வும் நமக்கு உண்டானது எவ்வாறு என்று ஆழ்ந்து நோக்கினால் நம்முடைய அறிவுக்கு அறிவாய் உள்ளின்று அறிவிக்கும் பொருளே இந்த ஆராய்ச்சி அறிவை தந்தது என்பது புலனாகும். அப்போ நம்மளுடைய அறிவு இதெல்லாம் சிந்திக்கிறதே இல்லை. அப்ப நமக்கு உற்ற துணையாய் உறுதுணையாய் இருந்து வழி நடத்துவது இந்த ஆராய்ச்சி அறிவை தந்ததும் எது அப்படின்னா நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அருள் அப்படிங்கிறதா விளங்கும். அவ்வாறு உள் நின்று அறிவித்தது பதியினது ஞானமாகிய திரு அருளே ஆகும். அப்ப நம்ம உள்ளே இருந்து விளக்கக்கூடியது யாரு அப்படின்னா நம்மளுடைய பெருமானுடைய
பதி, பதியினுடைய அருள். சரியா, அது திரு அருள் தான். பெருமானுடைய ஞானம் தான் திரு அருளாக நமக்கு இருந்து உணர்த்துகிறது. இங்க நம் சிந்திக்கும் முறையில் உயிர் தன் உள்ளத்தாக திருவருளை உணர்ந்து பற்றும். அதுக்கு பிறகுதான் என்ன பண்ணும், இந்த உயிர் பெருமானுடைய திரு அருளை பற்றும், உணர்ந்து பற்றும். ஆசிரியர் உரைத்த அறிவுரையின்படி தற்போதமும் உலக பற்றும் இன்றி நிற்பின். தற்போதம்னா தன்னை தான் முன்னிறுத்துவது, தன்னை முன்னிறுத்தி செய், எனக்கு தான் தெரியும், நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற இவ்வளவு காலமும் அப்படித்தான் இழிவா இருந்தது இந்த ஆன்மா. சரியா, அதையெல்லாம் தற்போதமும் உலக பற்றும் இன்றி நிற்பின் உயிர் உணர்வின் அத்திருவருள் விளங்கி நிற்கும். அப்படி இருந்தால்தான் நம்ம உயிர் உணர்வுல திருவருள் விளங்கி நிற்கும். மாணவனாகிய இந்த ஆன்மா திருவருளை பற்றும் நிலையையும் ஆசிரியர் அவனுக்கு அறிவுறுத்தும் பொருளையும் அறியும் நெறியாகிய இந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இனிமே இந்த அதிகாரத்துல ஒவ்வொரு குறள்கள்லையும் என்ன என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கிறத நாம் சிந்திக்கலாம். அப்போ இந்த அதிகாரத்துல எப்படி கூறப்பட்ட கருத்துக்கள் அப்படின்னு பொதுவா நோக்கிட்டு ஒவ்வொரு பாடலாக நாம் பார்க்கலாம். ஞான ஆசிரியர் நமக்கு இந்த ஞான ஆசிரியர் எப்படி இதுல சொல்றாரு அப்படின்னா, அருளாசிரியர் தம்மை அணுகி வரும் மாணாக்கர் பலராக இருப்பினும் அவருள் தகுதி வாய்ந்தவர்க்கே உண்மையை உபதேசிப்பார். ஏன் அப்படின்னா, நம்ம இப்ப படிக்கிறோம், ஒரு ஆசிரியரை போய் சந்திக்கிறோம், 100 பேர் போய் சந்திக்கிறோம், 100 பேர் படிக்கிறோம். ஆனா 100 பேருக்கும் ஒண்ணு போல விளங்குமா, 100 பேருக்கும் ஒண்ணு போல உபதேசம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. இப்ப நம்ம தீட்சை வாங்க போறோம், தீட்சை வாங்க போற இடத்துல 100 பேருக்கும் உபதேசிப்பார் குரு. ஆனா 100 பேருக்கும் அந்த 100 பேருக்கு உபதேசித்த உபதேசம் எல்லாம் ஒன்று போல இருக்காது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உபதேசமாகத்தான் இருக்கும். அந்த உபதேசத்தின் தன்மைக்கு தக்கவாறுதான் அந்த ஆன்மா லாபம் பெறும். ஏனென்றில் குருவுக்கு தெரியும் இந்த ஆன்மாவுக்கு இந்த உபதேசம் தான் சிறந்தது அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு உபதேசத்திலையும் சாதாரண எழுத்துக்களும் உண்டு, பீஜ எழுத்துக்களும் உண்டு, அந்த மந்திர எழுத்துக்கள் எல்லாம் வேறுபடும். அப்போ இந்த ஆன்மாவுக்கு இதை கொடுத்தால்தான் இந்த ஆன்மா அதை தாங்கும் அப்படின்னு ஒவ்வொரு ஆன்மாவுக்கு தக்கவாறு அந்த மந்திரங்களை எல்லாம் உபதேசிப்பார். அப்போ அதுல உபதேசிக்கும் பொழுது எந்த ஆன்மாவிற்கு இதை உபதேசிக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். எந்த உயிர் தகுதியானது, உயிரின் கண் இருவினை ஒப்பு நடக்கணும். சரியா, அப்ப அந்த உயிரின் மேல இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்தினிவாதம் இவை நிகழப் பெறுதல். சரியா, அப்ப இந்த 3 நடக்கணும். அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். மலபரிபாகம்னா என்ன, இருவினை ஒப்புனா என்ன, சத்தினிபாதம்னா என்ன அப்படின்னு ஒவ்வொன்றா சிந்திக்கலாம். மலபரிபாகம் என்பது, முதல்ல மலபரிபாகத்தை பார்க்கலாம். மலபரிபாகம் என்பது ஆணவ மலம் தேய்ந்து நீங்கும் நிலைமையை அடைதலாகும். அப்போ நமக்கு மல பரிபாகம் நடந்திருக்கு அப்படின்னா ஆணவ மலம் தேய்ந்திருக்குதுன்னு அர்த்தம். ஆணவ மலம் தேய்வினால் உயிருக்கு உலக நாட்டம் நீங்கும். அப்ப நமக்கு இந்த உலகத்து மேல பற்று குறையும். இதுதான் முதல் பாயிண்ட். சரியா, எல்லாமே சிவமாக பார்க்க ஆரம்பிப்போம். இந்த உலகத்து மேல பொருள் சேர்க்கணும்னு ஆசைப்பட மாட்டோம், அருள் சேர்க்கணும்னு ஆசைப்படுவோம். பொருளை விட்டு விட்டு அருளை பிடிப்பதற்கு முயற்சி செய்வோம். ஏன்னா அது வரைக்கும் நம்ம சுயநலமா தான் இருப்போம். எல்லாம் நமக்கு வேணும், நிறைய வீடு வேணும், நிறைய நகை வேணும், நிறைய புடவைகள் வேணும் அப்படின்னு எல்லா இது மேலையும் வச்சிருப்போம். ஆனா இது மேல எல்லாம் பற்று குறைய குறைய இந்த பொருள்களையும் நம்ம விட ஆரம்பிச்சிருவோம். நமக்கு தேவையானது ஒரு 2 துணியா, அதை மட்டும் கசக்கி கட்டுறதுக்கு போதும், பொருள் வேண்டாம் அப்படின்னு எல்லாத்தையும் தான தர்மங்கள் செய்ய ஆரம்பிப்போம். அதுதான் இந்த பற்று குறைவது, உலகத்து மேல குறைவது. நமக்கு தேவையானது, வாழ்வுக்கு எது தேவையோ அது போதும், மற்ற எல்லா எக்ஸஸா எது இருந்தாலும் இல்லாதவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்து விடுவோம். அப்போ அப்படி உலக நாட்டம் நீங்கும். இந்த உலக நாட்டம் நீங்குவதுதான் எனது மலம் தேய்கின்றது என்று அர்த்தம். அப்ப இந்த மல பரிபாகத்தின் அறிகுறியே இருவினை ஒப்பு. அப்ப அதுக்கும் தொடர்பு இருக்குது, ஒன்றுக்கொன்று தொடர்பு பற்றி தான் வருது. அப்போ இந்த மல பரிபாகத்தின் அறிகுறி அதுதான் இருவினை ஒப்பு. இந்த இருவினை ஒப்பாவது நல்வினை தீவினைகளின் பயனாய் தனக்கு வருகின்ற இன்ப துன்பங்களை ஒப்பாக எண்ணி இரண்டிலும் விருப்பு வெறுப்பு அற்றி இருத்தல். எது நடந்தாலும் அது பெருமானுடைய பிரசாதம்,
பெருமானுடைய பெரும் கருணை அப்படின்னு ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் இருவினை ஒப்பு. நமக்கு துக்கம் வந்தா அழக்கூடாது, சந்தோஷம் வந்தா ஆடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா நமக்கு அந்த விருப்பு வெறுப்பு வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு என்ன ஆகும்? வினைகள் ஏறிக்கொண்டே இருக்கும். அப்ப ஒவ்வொரு விருப்புனால, ஏன்னா ஒரு மகிழ்ச்சியினால் விளைவது விருப்பு, துக்கத்தினால் விளைவது வெறுப்பு. சரியா? அப்ப அந்த விருப்பும் வெறுப்பும் இருக்க இருக்க நமக்கு வினைகள் வந்து கொண்டே இருக்கும். அதை ரெண்டும் அற்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. சத்தினிவாதம் என்பது இறைவனது மறைத்த சக்தி அருளாக மாறி உயிர் உணர்வில் பதிதல். அப்ப சத்தினிவாதம்ங்கிறது அருள் பதிதல் தான். அருள் நம்மளிடத்தில் பதிவதை நாம் சத்தினிவாதம் என்கின்றோம். இப்பக்குவம் வர பெற்றவரே பிறவி துன்பத்தை தருவது என்பதை உணர்ந்து அதற்கு அஞ்சி வீடு வேற்றை அவாவி நிற்பர். அப்போ இந்த பக்குவம் வரணும் நமக்கு. முதல்ல மலபரிபாகம், இருவினை ஒப்பு, சத்தினிபாதம், இந்த பக்குவங்கள் வந்தாதான் பிறவி என்பது பெரும் துன்பம் அப்படின்னு உணர்வோம். அப்போ அப்படி உணர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு அஞ்சு ஆரம்பிப்போம். அதையெல்லாம் இந்த பிறவியை கண்டு பயப்படுவோம். அஞ்சி வீடு வேற்றை விரும்பி நிற்போம், அவாவி நிற்பர். அதைத்தான் நம்மளுடைய அருட்குறவர் ஞானத்தை உணர்த்துவார். இதையே மாணிக்க வாசகர் அவருடைய இதுல சொல்லியிருக்கிறார். திருவாசகத்துல புல்லாகி பூடாகி புழுவாகி பல்விருகமாகி அப்படின்னு ஒவ்வொரு படிநிலையாக வந்து 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 இதுல இருக்கக்கூடிய எத்தனை பிறவிகள் உண்டோ அத்தனை பிறவிகள்லையும் பிறந்து இழைத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒவ்வொரு இதுலையும் பிறந்து 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 வந்து இழைத்தேன். அந்த இழைப்பு, உயிர் களைப்பு வந்துருச்சு. இனிமேல் எனக்கு என்ன வேண்டாம்? பிறவியே வேண்டாம் அப்படிங்கிற நிலைக்கு வந்தாரு அப்படின்னு அவருடைய அனுபவமாக சொல்லுகிறார். அதுதான் அஞ்சுதல். இந்த பிறவியை கண்டு அஞ்சுதல், அஞ்சு வீடு வேற்றை அடையணுங்கிற அவா வருதல், விருப்பம் வருதல். சரியா? இப்படிப்பட்டவருக்குத்தான் இந்த அருட்குறவர் ஞானத்தை உணர்த்துவார். அதனாலதான் மாணிக்க வாசகர் தேடி வந்தாரு பெருமானே. சரியா? அப்படிப்பட்டவர் இருக்கணும். அதுதான் நம்ம தேடி பெருமானே நமக்கு உணர்த்துவார். அவருக்கு குருவினது உபதேசம் பயன் தருவதாகவும் இருக்கும். அப்படி உணர்த்தப்பட்டவருக்கு தான் குருவின் உபதேசம் பயன் தருவதாகவும் இருக்கும். குரு முகமாக மாணவர் முதலில் அறிய வேண்டுவது பொருள்களின் எண்ணிக்கை. இந்த உலகத்துல எத்தனை பொருள்கள், இந்த உலகம் அண்டம் எல்லாத்துலயும் சேர்ந்து எத்தனை பொருள்கள் இருக்குது அப்படின்னு அந்த எண்ணிக்கையை தெரிய வேண்டும். அடுத்து அவற்றின் இயல்பு, அவற்றிற்கிடையே உள்ள தொடர்பு முதலியலும் தெரிஞ்சிருக்கணும். அப்ப பொருள்கள் எத்தனை, பொருள்களுக்குள்ள இயல்பு என்ன, அவற்றிற்குள்ள தொடர்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் இந்த 2வது பாடல்ல வச்சிருக்கிறாரு இந்த அதிகாரத்துல. அம்முறையில் கடவுள், உயிர்கள், ஆணவம், கண்மம், சுத்தமாயை, அசுத்தமாயை என்னும் 6 பொருள்கள் என்பதை அறிதல் வேண்டும். அது 6 பொருள்களாக இருக்கு. அதன் பின் அவை 6ம் செய்வினை, செய்பவன், செய்வினையின் பயன், சேர்ப்பவன் என 4ஆக தம்முள் தொடர்பு பற்றி நிற்கும் முறைமையையும் அறிந்து கொள்ளுதல் வேண்டும். அதற்கு அடுத்த பாடல்கள்ல வச்சிருக்கிறார். நமக்கு என்ன செய்வினை, ஒரு செயல் நடக்கிறத நாம் வினைன்னு சொல்றோம், செய்வினை. அதை செய்வது யாரு? இந்த ஆன்மா செய்து. செய்வினையின் பயன், அந்த ஆன்மா செய்வதனால அதனுடைய பயன் என்ன? இந்த 3ஐயும் செய்வதற்கு ஒரு சேர்க்கக்கூடிய ஆள் வேணும் இல்லையா? அது யாரு? சேர்ப்பவன் அப்படின்னு 4ஆக பார்க்கின்றோம். இதற்கு மேல் அறிய வேண்டுவது தனக்கும் திருவருளுக்கும் உள்ள தொடர்பாகும். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கும் மேல இன்னும் இருக்குது. என்னதெல்லாம் இருக்குது அப்படின்னா நமக்கும் இந்த திருவருளுக்கும் உள்ள தொடர்பு என்னது அப்படின்னு பார்க்கணும். திருவருள் உயிர்களிடத்து எப்பொழுதும் பிரிப்பின்றி உடனாய் உள்ளது. அப்ப இந்த திருவருள் நம்ம உயிர்களிடத்து எப்போதும் பிரிப்பின்றி உடனாய் உள்ளது. ஒரு பொழுதும் அது பிரிந்து நிற்கவே இல்லை. உடம்பு வாழ்வதற்கு உயிர் வேண்டும். இந்த உடம்பு வாழ்வதற்கு உயிர் வேண்டும். அதுபோல உயிரின் அறிவு செயல்களுக்கு திருவருள் துணை எப்பொழுதும் வேண்டும். எப்படி நமக்கு இந்த உடம்புக்கு
உயிர் முக்கியமோ அதுபோல இந்த ஆன்மாவுக்கு எது முக்கியம் அப்படின்னா திரு அருள் தான் முக்கியம். ஏன் அப்படின்னா இந்த உடம்பு இயங்குவதற்கு உயிர் ஏற்கணும். ஏன் அப்படின்னா உயிர் இல்லை அப்படின்னா இது சடம், ஒரு அசைவில்லாமல் கிடக்கும். அப்ப எதையுமே அறியாது. அப்ப இந்த உடம்புக்கு எப்படி ஒரு உயிர் முக்கியமோ அதுபோல இந்த உயிருக்கு, இந்த ஆன்மாவிற்கு திருவருள் எப்படி இருக்குது? உயிராக இருக்கிறது. திருவருள் அந்த ஆன்மாவிற்கு உயிராக இருக்கிறது. இந்த உடம்புக்கு எப்படி உயிர் நிக்குதோ அது போல அதுக்கு நிக்குது. சரி, இந்த உயிர் எப்படிப்பட்டது அப்படின்னா இந்த உயிர் பளிங்கு போன்றது. இந்த உயிர் எப்படிப்பட்டது? பளிங்கு போன்றது. பளிங்கு தன் அருகில் உள்ள பொருள்களின் நிறங்களை பற்றி நிற்றலும் உண்டு, அவற்றை பற்றாமல் தன் ஒளியே விளங்கி நிற்றலும் உண்டு. எப்படி அப்படின்னா இப்ப சூரிய ஒளி இல்லாம பளிங்கு என்ன ஆகாது? ஒளி காட்டாது. அப்ப இந்த சூரிய ஒளி தேவைப்படுவது போல எப்படி தேவைப்படுது அப்படின்னா பக்கத்துல நின்னுதுன்னா இந்த பக்கத்துல உள்ள பொருள்களுடைய ஒளியை எப்படி பற்றுது அப்படின்னா சூரிய ஒளி தூரத்துல இருக்கும். சூரிய ஒளி ஏறு பொழுதுல கீழே தள்ளி சூரியன் இருக்கும், இறங்கு பொழுதுல கீழே இறங்கிறோம். அப்படி இருக்கும்போது சூரியன் தூரத்தில் நிற்கும் போது அந்த ஒளி வேற பொருள்கள் மேல பட்டு அந்த பொருள்களுடைய நிறத்தை இந்த பளிங்கு பற்றும். சூரிய ஒளி எப்பொழுது இந்த பளிங்கிற்கு நேரே நிற்கின்றதோ, உச்சி பொழுதில் நேரே நிற்கின்றதோ அப்பொழுது வேற பொருள்களுடைய குணத்தை பற்றாமல் தன்னுடைய ஒளியை அது வெளிக்காட்டும். சூரிய ஒளி அந்த உச்சி பொழுதுல நிற்கும் பொழுது இந்த பளிங்கு தன் ஒளியை வெளிக்காட்டும். அப்ப அந்த பளிங்குக்கு ரெண்டு தன்மை இருக்குது. ஒன்று தன் ஒளியை வெளிக்காட்டுவது, இல்லைன்னா பிற ஒளியை பற்றி, பிற பொருள்களின் நிறங்களை பற்றி அந்த பொருள்களுடைய நிறத்தை வெளிக்காட்டுவது. அது போலத்தான் இந்த உயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பிற நிறங்களை பற்றி நிற்றல் பளிங்கிற்கு பொது இயல்பு. பிற நிறங்களை பற்றி நிற்பது இந்த பளிங்குக்கு என்னது? பொது இயல்பு. தன் ஒளியே விளங்கி நிற்பது அதற்கு உண்மை இயல்பு. அது போலத்தான் இரண்டு இயல்பையும் பளிங்கிற்கு தருவது எது அப்படின்னா சூரிய ஒளி. ஏன்னா சூரிய ஒளி தூரத்துல நிற்கும் போது, சரியா, அதை விட்டு அதிகமா கீழே இறங்கி நிற்கும் போது அது பொது இயல்பை காட்டுது. தனக்கு நேரா அந்த பளிங்கிற்கு நேர் உச்சியில நிற்கும் போது அது தன் ஒளியை காட்டி சிறப்பு இயல்பாக நிற்கின்றது. அப்ப இந்த ரெண்டு இதையும் காரணத்தையும் செய்வது எது அப்படின்னா இந்த சூரிய ஒளியே ஆகும். அதுபோல உயிருக்கும் பொது இயல்பு, உண்மை இயல்பு என இரண்டு இயல்புகள் உண்டு. இந்த உயிருக்கும் என்ன இயல்பு இருக்குது? பொது, சிறப்பு அப்படின்னு ரெண்டு இயல்பு உண்டு. ஐம்பொறிகள் மனம் முதலிய கருவி கூட்டங்களை சார்ந்து அவையாய் நிற்பது பொது இயல்பு. அப்போ இந்த ஆன்மா என்ன பண்ணுது அப்படின்னா, ஆன்மாதான் உயிர். இந்த உயிர் என்ன பண்ணுதுன்னா இந்த உடம்பு கூட நின்னுக்கிட்டு நான் தான் இந்த உடம்பு, நான் ஏன் பேருதான் மயில்ராஜி, ஏன் எனக்கு 50 கிலோ 60 கிலோ, எனக்குள்ள சட்டை, நான் தான் இது, ஏன் கண்ணு, ஏன் கை அப்படின்னு எல்லாம் ஏன், எனக்கு, என்னுடையது அப்படின்னு அது கூட்டத்துல இருந்து அதுவாகவே மாறிவிடுகிறது. அதுவாகவே மாறிவிடுவது பொது இயல்பு. கருவிகளை தனக்கு வேறாக கண்டு, ஏன்னா இதெல்லாம் சடப்பொருள்கள், நம்ம சித்து பொருள். அப்ப இதுல இருந்து பிரியணும். தனக்கு வேறாக கண்டு அவற்றின் நீங்கி, அதுல இருந்து நீங்கி வியாபகமாய் நிற்றல் அது உண்மை இயல்பு. அதை அடக்கி நிக்கிறோம். நம்ம அடங்காமல் முதல்ல அடங்கி நின்னோம், அது பொது இயல்பா இருந்துச்சு. அடுத்து நம்ம அதுக்கு வியாபகமா நிக்கிறோம். அப்படி வியாபகமா நிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளும் ஒரு வியாபக பொருள் கூட நிக்கிறதுனால, அது பெருமான் கூட நிக்கிறதுனால அது நமக்கு உண்மை இயல்பு. கட்டு நிலையில் விளங்குவது பொது இயல்பு. நம்ம எல்லாம் கட்டு நிலையில நிக்கிறது பொது இயல்பு. முக்தி நிலையில் விளங்கி நிற்பது சிறப்பு இயல்பு, அது உண்மை இயல்பு. கட்டு நிலையில் சிற்றறிவும் முக்தி நிலையில் வியாபக அறிவும் உண்டாகும். அப்ப நமக்கு கட்டு நிலையில சிற்றறிவு இருக்கும், நம்ம அடங்கி நிற்கின்றோம், அது பொது இயல்பு. முக்தி நிலையில நாம் பெருமானுக்கு அடங்கி நின்று வியாபக தன்மையை பெற்று இந்த சடத்தை அடக்கி நிற்பதனால அது சிறப்பு இயல்பாக இருக்கின்றது. இரண்டு நிலைகளையும் தருவது திருவருளே ஆகும். இந்த ரெண்டு நிலைகளையும் எப்படி அந்த பளிங்குக்கு சூரியன் இருந்து உதவி செய்ததோ அதுபோல நமக்கு என்னதான் இருக்குது? இந்த திரு அருள் தான் அதை செய்கின்றது.
உயிர்களிடத்தில் பொது உண்மை என்ற 2 இயல்புகளையும் விளங்கச் செய்வது திரு அருளே ஆகும். ஞான ஆசிரியர் மாணவனுக்கு இவ்வாறு திரு அருள் உண்மையை உணர்த்துவார். சரியா? அப்போ ஒரு மாணவன் அப்படின்னா குரு இடத்தில் போய் கேட்கும் போது இதையெல்லாம் உணர்த்துவாரு அப்படின்னு சொல்றாரு. அதனை கேட்ட காலத்தில் திருவருளை பற்றிய உணர்வு ஆன்மாவிடத்தில் பொதுவாக நிகழும். அப்பவும் எப்படி நிகழாது? சிறப்பாக நிகழாது. அதுவும் எப்படிதான் நிகழும் அப்படின்னா பொதுவாக தான் நிகழும். அதன் பின்னர் அதனை சிந்திக்கின்ற பொழுது திருவருளை பற்றிய உணர்வு ஐயமாக நிகழும். அப்போ முதல்ல இந்த ஆன்மாவுக்கு அது பொதுவா நிகழுது, அதுக்கு அடுத்து ஐயமாக நிகழுது. ஐயமாக நிகழ்கிறது அப்படின்னா என்னது? ஐயுணர்வு என்பது என்ன அப்படின்னா உலகியலை விட முடியாத நிலையாகவும் திருவருளை உறுதியாக பற்ற முடியாத நிலையாகவும் இருக்கும். இப்போ ஊஞ்சல் இருக்குது, நம்மளுக்கு ஒரு ஊஞ்சல் இருக்குதுன்னா அந்த ஊஞ்சல்ல ஒரு கயிறு அந்து போய் இருக்குது, லேசா பிடிச்சுக்கிட்டு நிக்குது. நம்ம ஏறி உட்கார்ந்தா அது உடஞ்சிரும், விழுந்துரும். ஆனா அந்த ஊஞ்சலுடைய நிலைமை எப்படி? கயர்லயும் உறுதியா நிக்க முடியல, அதை விட்டுட்டு தரையிலையும் விழ முடியல. அப்படிப்பட்ட நிலைதான் ஐயுறு நிலை அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த கயிறு முற்றிலும் அறாமலும் அருந்து விழும் நிலையிலும் உள்ள ஊசற்பலகை இங்கு ஒப்பிடலாம். அதுதான் நமக்கு நம்மளுடைய ஐயுறு நிலையாக சொல்லுது. அப்பலகையின் நிலை எப்படி இருக்கும்? அது கயிற்றிலும் உறுதியாக நில்லாது, தரையிலும் விழாது. அதுபோல இந்த உயிர் திருவருளையும் சாராமல் நிற்கும், உலகியல்லையும் நில்லாமல் அங்கும் இங்குமாய் அலமருந்து நிற்கும். இந்த இடப்பட்ட நிலையைத்தான் ஐயிரு நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ எப்படி ஒரு இந்த உலகத்து மேல நம்ம சொல்லுவோம் இல்லையா, எனக்கு உலகத்தை விட்டு போகவும் முடியல, சாமியும் கூப்பிட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நிலையில தான் இருக்கிறோம். அப்ப உலக பொருள்கள் மேலையும் ஆசை இருக்கும், அதையும் நம்மளால என்ன பண்ண முடியல, விட முடியல. ஆனா பெருமான் மேலையும் பற்று வரணும்னு ஆசை இருக்குது, அவர்கிட்டையும் போக முடியல. அப்படி இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையாக இருக்கிறத ஐயுறு நிலை அப்படின்னு சொல்லலாம். அலமர்ந்து நிக்குது. எல்லாம் திருவருட் செயல் என்பதை உணர்ந்தாலும் என் செயல் என்ற உணர்வை விட இயலாது. நான் என்று எழும் தற்போதத்தை நீக்கிக் கொள்ள இயலாது. அப்போ நான் எனது அப்படிங்கிற அந்த தற்போதத்தையும் என்ன பண்ண முடியல, நீக்க முடியல. அதனாலதான் நிறைய பேரு எப்படிலாமோ நம்ம இறைநிலைகள்ல இருக்கிறாங்க. நிறைகள்ல இருந்தாலும் இறைநிலைகள்னா நம்ம தீட்சை வாங்கி சாமி கும்பிட்டாலும் சும்மா தீட்சை வாங்காம சாமி கும்பிடுறவங்களும் நான் அப்படி சாமியை பார்த்தேன், இப்படி பார்த்தேன், அப்படி இப்படின்னு தற்பெருமை பேசுவாங்க. என் நிலம் அப்படி போயிருச்சு, நான் சாமி அங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன், எனக்கு அப்படி சொன்னாரு, இப்படி சொன்னாரு அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. அதெல்லாம் தன்னுடைய தற்போதத்தை நீக்கி கொள்ள முடியாத நிலை. நான் எனது, எனக்குத்தான் சாமி சொல்லுவாரு, உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும், நான்லாம் அப்படி சாமி கும்பிடுவேன், நான்லாம் அப்படி விரதம் இருப்பேன் அப்படிங்கிறது அந்த தன்னை முன்னிறுத்தி சொல்வது நான் எனது அப்படிங்கிறத சொல்றது. அதை விட முடியாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இந்நிலையில் அருள் குரவர் உடனிருந்து மாணவனை தெளிவிப்பார். அப்பந்தான் இந்த நம்ம குரு என்ன செய்வாரு அப்படின்னா, இந்த மாணவன் கூடவே இருப்பார், கூடவே இருந்து அந்த மாணவனுடைய இந்த திரிபு நிலையை தெளிவிப்பார். ஐம்பொறிகளின் செயல் எப்படி உன் செயல் ஆயிற்றோ அப்படியே இந்த உன்னுடைய செயல் யாவும் திருவருள் செயல் அப்படின்னு விளக்குவார். ஏன்னா நம்ம என்ன சொல்றோம், இத நான் தான் செஞ்சேன், நான் இல்லைன்னா இன்னைக்கு அவன் அப்படி ஆயிருப்பான், நான் இல்லைன்னா அவங்க பிழைச்சிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இதெல்லாம் செஞ்சது யாரு, நம்மளா செஞ்சோம் இல்ல, ஆனா நான் செய்தோம் அப்படின்னு சொல்றோம். அது போலத்தான் நம்மளுடைய செயல்கள் எல்லாம் திருவருள் செயல் அப்படின்னு இந்த நமக்கு உணர்த்துவாரு. சரியா? கருவிகளால் வருவதாகிய பாச ஞானத்தை விடுத்து திருவருள் ஞானத்தையே உனது ஞானமாக கொண்டு காண்பாயாக அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இந்த கருவிகளால வந்த பாச ஞானம், அதைத்தான் நம்ம பாச ஞானம்னு சொல்றோம். கருவிகள் மூலமாக வரக்கூடிய ஞானம். சரியா? இந்த உலகத்தின் மூலமாக அறியக்கூடிய ஞானத்தை தான் பாச ஞானம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா பாசத்திற்கு என்று ஒரு தனி ஞானம் கிடையாது. ஏன்னா அது சடப்பொருள், அறிவு பொருள் மேலதான் ஞானம் விளையும்.
அப்போ பாசஞானம் என்பது என்ன என்றால் இந்த பாசத்தின் மூலமாக வரக்கூடிய ஞானம், பாசப்பொருள்கள் மூலமாக விளையக்கூடியது, அறிந்து கொள்வதன் பொருட்டு வரக்கூடிய ஞானத்தை நாம் பாச ஞானம் அப்படின்னு சொல்றோம். அந்த அருள் ஞானமே கண்ணாக முதற்கொண்டு முதல் பொருளை கண்டு அதில் அழுந்தி விடுவாயாக எனவும் அறிவுறுத்துவார். அப்போ அதையெல்லாம் விட்டுட்டு அந்த அருள் ஞானமே கண்ணாக கொண்டு அதை முதல் பொருளாக கண்டு அதில் அழுந்தி விடுவாயாக அப்படின்னு அறிவுறுத்துவார். அதுதான் என்னது, நமக்கு உண்மையான ஞானம். அப்ப அருள் அருள்ல உணர்த்தக்கூடிய ஞானம் தான் உண்மையான ஞானம் அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த 5 அதிகாரங்களிலையும் நம்ம பொதுவா பார்த்தோம். இந்த 5 அதிகாரங்கள்லயும் பொதுவா பார்த்துட்டு இந்த 6வது அதிகாரத்துல நம்ம சிறப்பா பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதுதான் சிறப்பு அதிகாரம் அப்படின்னு பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த அறியும் நெறி அப்படிங்கிறதுல ஒவ்வொரு படிநிலைகள் இருக்கிறது. முதல்ல நமக்கு சிறப்பு அதிகாரத்துல ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆன்ம லாபம், 5 எழுத்து, அது அணைந்தோர் தன்மை, இப்படின்னு 5 அதிகாரமாக இருக்கிறது. இந்த 5 அதிகாரத்திலையும் கேட்டல் ஞானம், புரிதல் ஞானம், தெளிதல் ஞானம், நிட்டை கூடுதல் ஞானம் அப்படின்னு அதுலயும் 4 படியா இருக்குது. இந்த இதுலயும் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் அப்படிங்கிறதுலயும் என்னதெல்லாம் வரணும், நமக்கு மலபரிபாகம் வரணும், இருவினை ஒப்பு வரணும், சத்தினிபாதம் வரணும். இந்த மலபரிபாகம் அப்படிங்கிறது நம்ம என்ன அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா ஆணவ மலம் தேயுது அப்படின்னு பார்த்தோம். இந்த ஆணவ மலம் தேய்வதற்கு நிகழக்கூடியதுதான் என்னது, இருவினை ஒப்பு அப்படின்னு பார்த்தோம். இந்த இருவினை ஒப்பு அப்படின்னா நிறைய பேரு நம்மகிட்ட சந்தேகம் கேட்கறது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, அப்ப நம்ம யார்கிட்டையும் பேசக்கூடாதா, நம்ம யார்கிட்டையும் எதுவுமே பேசவே கூடாதா, ஒருத்தங்க நம்மகிட்ட சண்டை போடுறாங்க, நம்ம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றது, எப்படி நம்ம அதுக்கு எதிர்த்து இது பண்றது அப்படிங்கறதெல்லாம் கேக்குறாங்க. இப்ப இந்த இருவினை ஒப்பு அப்படின்னா என்னன்னு முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிடணும். இப்ப நம்ம ஒரு வங்கிக்கு போறோம், நம்ம 1 லட்சம் ரூபாய் கொண்டு போடுறோம், பணம் என்ன பண்றோம், 1 லட்சம் ரூபாய் கொண்டு பணம் போடுறோம். அதை வாங்கி எண்ணி உள்ள போடுவார் இல்லையா, கேஷியர், காசாளர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவர் என்ன பண்ணுவாரு, ஐயோ நீங்க தான் தங்க கட்டி, நீங்க தான் ரொம்ப சிறப்பா செயல்படுவீங்க, 1 லட்சம் ரூபாய் கொண்டாந்து வந்துட்டீங்க அப்படின்னு நம்மளை புகழ்வாரா? எதுவுமே செய்ய மாட்டாரு. அவர் முகத்துல ஒரு சிரிப்போ எதுவுமே இருக்காது. அவர் எப்படி இயல்பா இருப்பாரோ அப்படியேதான் அதே இயல்புல அந்த நோட்டை பூரா, அதுக்கு அவருக்கு என்னதான் தெரியும், அது தாளு மாதிரிதான் தெரியும். நமக்கு தான் 1 லட்சம் ரூபாய், அவருக்கு எல்லாம் அது தாளுதான். தாளை விறுவிறுன்னு எண்ணுவாரு, இன்னொரு தாளை எழுதி தந்து ஒரு சீல் குத்தி கையெழுத்து போட்டு தருவார். அவற்றை எந்த மாற்றமும் இருக்காது. அதே நம்ம 2 நாள் கழிச்சு 1 லட்சம் ரூபாய் எடுக்க போறோம். எடுக்க போகும்போதும் எப்படித்தான் இருப்பாரு, அதே தாளை பூரா பரபர பரபரன்னு எண்ணுவாரு, எண்ணி நம்ம கையில சீல் குத்தி இந்தாங்க அந்த தாளை தந்துருவார். அப்பமும் ஐயோ நீங்க ஏன் எடுக்கிறீங்க, இது எங்களோடத, இதை ஏன் எடுக்கிறீங்க, போட்டியிட போதுமே, எடுக்க கூடாது அப்படின்னு அவர் முகத்துல ஏதாவது மாற்றம் இருக்குமா, எடுக்கும்போது வருத்தம் இருக்குமா? எந்த வருத்தமும் இருக்காது. அதுதான் இருவினை ஒப்பு. எந்த செயல் நடந்தாலும் நம்ம எடுக்கும் போதும் சரி, போடும் போதும் சரி, 2லயுமே அவருக்கு என்னது இருக்காது, எந்த முகம் மாற்றமும் இருக்காது. அவருடைய முகம் இயல்பாகவே தான் இருக்கும். அதுதான் நம்மளுடைய இருவினை ஒப்புன்னு சொல்றது. நமக்கு எந்த ஒரு செயல் நடந்தாலும் அதை பெருமானுடைய பெரும் பிரசாதமாக நினைக்க வேண்டும். அந்த பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு இது எல்லாம் பெருமானுடைய கருணை, பெருமானுடைய செயல்னால் நடந்தது அப்படின்னு நினைக்கணுமே தவிர, உங்ககிட்ட சண்டைக்கே வந்தாலும் சிவசிவ அப்படின்னுட்டு வாயே திறக்க கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம எதிர்வினை ஆற்றிவிட்டோம் என்றால் அங்கே வினை நிகழ்ந்து விடும். ஏன் அப்படின்னா எதிர்வினை ஆற்றும் போது என்ன பண்ணுவோம், நம்ம என்ன சந்தோஷத்துல பேசுவோம்? கண்டிப்பா பேச மாட்டோம். நம்மளுக்குள்ள படபடப்பு இருக்கும், டென்ஷன் இருக்கும், அதுக்கு அடுத்து கோபம் வரும், கோபத்தினால வெறுப்பு இருக்கும். இதையெல்லாம் உமிழ்ந்துதான் அவங்ககிட்ட அந்த வார்த்தைகளாக வரும். அப்போ வினையை குறைக்கிறதுக்கு தான் நம்ம இதெல்லாம் சொல்றோம். அப்ப இந்த வினையை நம்ம எதிர்வினை ஆற்றி விட்டோம் என்றால் இத்தனையும் நடந்து விடும். கோபம் இருக்கும், வெறுப்பு இருக்கும், எல்லாமே அதுல அடங்கி விடுகிறது. சரியா? அப்படி அடங்கி விடும்போது மன மொழி காயத்தால் வினையை செய்து விடுகிறோம். நாம திட்டுவோம், கண்டிப்பா வாயால வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்போம், அடுத்து கை ஓங்கி விடுவோம், அடிச்சிருவேன், வச்சிருவேன், வெட்டிடுவேன், இதெல்லாம் செய்யவும் செய்வோம். சரியா? அப்ப மனதாலும் நடந்து விடுகிறது, இந்த மனதாலையும் திட்டிக்கிட்டே உள்ளுக்குள்ளேயும்
ஆற்றாம பொறுக்காது. அந்த சண்டையே நிகழ்ந்தாலும் சரி 1/2 மணி நேரத்துக்கு புலம்பி தீர்த்துக்கிட்டு இருப்போம். அடுத்து 4 நாள் ஆனாலும் அதை யோசித்து யோசித்து மறுபடியும் என்ன செய்யலாம், எப்படி அவனை அடிக்கலாம், பிடிக்கலாம், தண்டிக்கலாம் அப்படின்னு. அப்போ இது எல்லாமே மனமொழி காயத்தால மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டே இருக்கும். அதுதான் அதனாலதான் எது நடந்தாலும், உங்களை அடிச்சாலும் சரி, உங்கள்கிட்ட சந்தோஷமா உங்களை புகழ்ந்து தள்ளினாலும் கூட பாத்தீங்களா நான் தான் அப்படின்னு அந்த புகழ்ச்சிக்கு மயங்காதுங்க. சரியா? எல்லாம் பெருமானுடைய பெரும் கருணை, பெருமானால நிகழப்பட்டது அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையை உதிர்த்து விட்டு சிவசிவ அப்படின்னு சொல்லிடணும். அவ்வளவுதான். அதை விடுத்துட்டு பாத்தீங்களா நீங்களே சொல்லுவீங்க என்னைய புகழ்ந்தீங்க பாத்தீங்களா, அந்த அளவுக்கு நான் செயல்பட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தைய விட்டுறாதீங்க. அந்த வார்த்தையை விடணும்லாம் கிடையாது, அப்படி நினைக்க கூட செஞ்சிடாதீங்க அப்படின்னு தான் சொல்றாரு. அதுதான் இருவினை ஒப்பு. எந்த செயல் நடந்தாலும் எல்லாமே பெருமானுடைய பெரும் கருணை, அது எல்லாம் பிரசாதம். நமக்கு யாரு துன்பம் தந்தாலும் சரி, நமக்கு யாரு நம்மளை புகழ்ந்து இன்பம் தந்தாலும் சரி, எல்லாமே அது பெருமானுடைய பெரும் கருணையாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான். அதுதான் இருவினை ஒப்பு. அந்த செயல் மேலை நமக்கு விருப்பு வெறுப்பு ரெண்டுமே வரக்கூடாது. அதுதான் மலபரிபாகம் நிகழ்ந்து இருவினை ஒப்பு வந்து சத்தினிவாதம் இது எல்லாம் நடக்கும் போது அந்த அருள் நம்மளுடைய அறிவில், ஆன்ம அறிவில் பதிந்து விடும். அந்த ஆன்ம அறிவுல பதிய பதியத்தான் நமக்கு என்ன ஆகும், ஞானம் விளங்கும். அந்த ஞானம் விளங்குவதற்குத்தான் குரு நம்மளை தேடி வந்து நமக்கு உபதேசம் செய்வாரு. இதுவரைக்கும் இந்த மலபரிவாகம், இருவினை ஒப்பு, சத்தினிவாதம் நிகழாமல் குரு வந்து நமக்கு உபதேசித்தாலும் கூட அந்த உபதேசம் என்ன செய்யாது, பலன் தராது அப்படின்னு தான் சொல்றாரு. அப்ப அந்த பலன் தரணும் அப்படின்னா என்ன நடக்கணும்னா, கண்டிப்பாக மலபரிவாகம் நடக்கணும், மலம் தேயணும். மலம் தேய்ந்ததுக்கு அடுத்து என்னது நடக்கணும், நமக்கு இருவினை ஒப்பு வரணும். எல்லாமே சிவமாக பார்க்க வேண்டும். அதனாலதான் விநாயக பெருமான் வந்து பெருமானையே எல்லாம், இந்த பெருமான சிவபெருமானுக்குள்ள எல்லாத்தையும் பார்த்தாராம். உலகம் பூரா சிவமா கண்டாரு பெருமானுக்குள்ள உலகத்தை எல்லாம். ஆனா முருகப்பெருமான் புற உலகத்தை தேடி போய் உலகத்தை விட்டு பழம், ஞானப்பழம் வாங்க வந்து உலகத்தை பூரா சிவமாக பார்த்தார். அதான் சுத்தி வந்து சிவமாக பார்த்தல். அப்போ என்னது நடந்தாலும் உள்ளும் புறமும் சிவமாக பார்க்கணும் அப்படிங்கிறதா அந்த தத்துவம் சொல்லப்படுகிறது. அதனாலதான் எல்லாமே சிவமாக பார்ப்பதுதான் அந்த இருவினை ஒப்பு நிகழ்வது. அப்படி நிகழ்ந்தால்தான் அருள் நம் அறிவில் பதியும். அந்த அறிவில் பதியும் பொழுதுதான் என்ன நடக்கும், நமக்கு ஞானம் பிறக்க ஆரம்பிக்கும். பெருமான் வந்து ஞான உபதேசம் செய்வார். அந்த ஞான உபதேசம் வரும் பொழுதுதான் நாம் என்ன பண்ணுவோம், அந்த ஞான உபதேசத்தை கேட்டு நாம் அந்த 5 எழுத்தை ஓதி சாதனைகளை செய்வோம். அந்த சாதனையை செய்ய செய்ய அதில் அழுந்தி அதன் படி நிற்க ஆரம்பிப்போம். சாதனை படி நிற்கணும். ஏன்னா நமக்கு கேட்டுட்டா மட்டும் போகதாது, கேட்டு ஒழுகுதல் வேண்டும், அதுபடி நடக்க தெரிய வேண்டும். அதான் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அது மாதிரி நிற்க தெரியணும், அதுல நின்று அழுந்த வேண்டும். அப்படி நிக்கிறது தான் நம்ம அதுல முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அப்படி நின்னோம் அப்படின்னா நமக்கு பெருமானுடைய முக்தி தான் நமக்கு கிடைக்கும். அதுதான் வைப்பு நிதி, வைக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. இது இந்த அறியும் நெறி அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கத்தை தான் இது வரைக்கும் பார்த்திருக்கிறோம். அடுத்துதான் நம்ம என்ன பண்ண போறோம், முதல் பாடலை சிந்திக்க போகிறோம். அருள் வடிவான குருவருள் வீழ்ச்சி பெறுதல் எப்போது. இப்ப நமக்கு வந்து அருள் வந்திருக்குது, குரு வந்திருக்கிறாரு. இந்த குரு அருள் சரியா, குருவருள் வந்து நம்மகிட்ட வீழ்ச்சி அடையுமா அப்படின்னு நமக்கு கேள்வி எழுகிறது. அந்த கேள்விக்கு முதல் பாடலாக பதில் தருகிறார். நீடும் இரு வினைகள் நேராக நேராதல் கூடும் இறை சக்தி கொழல் அப்படின்னு இந்த பாடலை நமக்கு சொல்றாரு. இந்த பாடலுக்குண்டான விளக்கங்களை நாம் வரும் வகுப்புகள்ல இருந்து சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைய இந்த விளக்கத்தை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். வாழ்த்தும் குருமரபு வாழ்த்தும். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்மறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, ஞான்மறை அறங்கள் ஓங்க, நத்தவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம்.
திருச்சிற்றம்பலம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் எண்ணெய் பயில்வாமை மெய்கண்டான் சன்னதிக்கோர் மெய்ஞான வானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ்குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடோடி தலைகமாதோ. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய பெரும் கருணையை வேந்து குருவருளையும் அழுந்தி அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மீண்டும் மீண்டும் வணங்கி விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். அம்மா திருச்சிற்றம்பலம். அம்மா ஐயா, மிக சிறப்பு. ரொம்ப நல்லா இருந்தது ஐயா தங்களுடைய கருத்து விளக்கம். அடுத்தது வந்து அந்த இருவினை வெப்பு வந்து